2-3 நாளா சளி பிடிச்சிட்டு படாத படுப்படுத்தி எடுத்துருச்சுங்க. நான் வேற ஊசி மருந்து மாத்திரை பக்கமே போகாதாள் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் சளியெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு. இப்படியே விட்டா வேலைக்காகாதுன்ட்டு நண்டு சூப் வாய்க்கு ருசியாக காரசாரமாக குடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்து குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. இதுக்கிடையில தூதுவளை ரசம் கொள்ளு ரசம்னு குடிச்சிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் காரசாரமாக நண்டு சூப் குடித்தாதான் நல்லாகுங்கிற மாதிரி தோன்றக்க ஆரம்பிச்சிருச்சு. போய் நண்டு சூப் கையோடு வாங்கிட்டு வந்து குடிச்சாச்சு. குடித்த கையோட தட்டவடை சுடுறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. மதியமே அரிசி ஊற வச்சுருந்தேன். 2 படி அரிசிக்கு காரத்துக்கு தேவையான வரமிளகா தனியாக ஊற வச்சு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் உளுந்து தனியாக வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு தேவையான உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது. நான் விறகடுப்பில் தான் தட்டவடை சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் வச்சு உட்காந்தாச்சுங்க. நைட்டு 12 ஆனாலும் வேலையை முடிச்சுட்டு தான் எந்திரிக்கிறதுங்கிற முடிவோடு தான் சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் உட்காந்தோம். நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எந்திரிக்கும் போது மணி 11:30 ஆகி போச்சுங்க.